கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நேர்களே, நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மிஸ் பண்ணாம கேளுங்க. இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா யாரு கலந்துக்கிட்டு எதை பத்தி பேச போறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வத்தோட நிச்சயமா நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சிவகாசியிலிருந்து வக்குலா கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேனகா மேம் அவர்கள் தான் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைந்திருக்காங்க. ஸோ வாங்க அவங்க கூட பேசி அவங்களுடைய பிஸ்னஸ் பற்றின நிறைய விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் கேளுங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வாங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு. என்னோட பேரு மேனகா. நான் வக்குலா கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்களுக்கான பிரத்யேக ஆடையகத்தை நான் நிர்வாகம் பண்ணிட்டு வரேன். என்னோட கடை சிவகாசியில இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷங்களா நான் இந்த ஆடையகத்தை நான் நடத்திட்டு வரேங்க. ஓகே மேம், எத்தனை வருஷமா இந்த பிஸ்னஸ்ல இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய இந்த பிஸ்னஸ் பயணம் அப்படின்றது? நான் 12 வருஷமா இந்த ஆடையகத்தோட ஒர்க்ல இருக்கேன். இது ரொம்ப சின்ன, அதாவது ஒரு சிறு தொழிலா வீட்ல இருந்து ஆரம்பிச்சேன் மேம். நான் என்னோட முதலீடு வெறும் 12,500 ரூபாய் தான். வீட்டுல ஒரு பெண்ணா இருந்து ஒரு சிறு சேமிப்பு பண்ணி வச்சிருப்போம் இல்லையா பெண்கள் எல்லாம், அந்த மாதிரி சிறு சேமிப்பு பண்ணி வச்ச தொகையிலிருந்து ஆரம்பிச்ச ஒரு சிறு தொழில் மாதிரி ஆரம்பிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா என்னை முன்னேற்றிட்டு ஒரு பெரிய ஆடையகத்தை இன்னைக்கு எனக்கு கீழே ஒரு 6 பேர் வேலை பாக்குறாங்க. அந்த அளவுக்கு என்னை வளர்த்து விட்டுருக்கு. நானும் அதை கூட சேர்ந்து வளர்ந்துருக்கேன், அதுவும் என்னோட சேர்ந்து வளர்ந்துருக்கு. இப்படி நாங்க ஒருத்தர் வளர்த்துக்கிட்டோம். என்னோட ஆடையகமும் நானும் ஒருத்தர் வளர்த்துக்கிட்டோம். அப்படிதான் என்னோட பயணம் வந்திருக்கு. என்னோட தொழில் இப்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. சூப்பர் மேம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்த அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நீங்க அதிகமா வளர்ச்சியை நோக்கி பயணிக்கணும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம ஒரு சுய தொழில் தொடங்கணும், நம்மளும் ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஐடியா எப்படி மேம் தோணுச்சு? எல்லா பெண்களுக்கும் இருக்கிற ஒரு தாட்டு தான் மேம் எனக்கும். அதாவது இது குறிப்பா நம்ம பெண்கள் ஒரு 90% பேருக்கு இந்த ஆசை இருக்கும். என்ன அப்படின்னா, நான் யாருக்கிட்டையுமே கேட்காம என்னோட செலவுகளையாவது நான் பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இது எல்லாருக்குமே இருக்கும். ரொம்ப சாதாரணமான வீட்டு பெண்களுக்கும் இருக்கும், ஒரு பெரிய இடத்துல இருக்க பெண்களுக்கும், அதாவது ஒரு பெரிய வீட்டுல இருந்தாலுமே அவங்களுக்கும் அந்த ஆசை இருக்கத்தான் செய்யும். சோ அப்படியான என்னோட ஒரு ஆசைதான் ஒரு தூண்டுதல். அந்த ஆசையை நான் அப்படியே ஆசையா வச்சிடலாம இப்படி இருந்தா எப்படி இருக்கும்ன்றத ஒரு தூண்டுதலா நம்ம இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு இதுலதான் நான் இந்த ஆடையகத்தை ஆரம்பிச்சேன். அப்படி ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த தொழில். ஓகே மேம். ஸோ நம்மளும் ஏதாவது ஒரு சுய தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியால ஓபன் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த நீங்க ஆடைகள் எல்லாமே நீங்களா தயாரிச்சு விற்பனை பண்ணக்கூடியதா அல்லது ஹோல்சேலா எடுத்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா மேம்? இல்ல மேம், நான் தயாரிச்சு விற்பனை பண்றது கிடையாது. இது ஃபர்ஸ்ட் ஹோல்சேலா தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஒரு இடத்துல, அதாவது நான் ஆல் ஓவர் இந்தியா நிறைய இடத்துல டிராவல் பண்ணி ஆடைகளை வித்தியாசமான ஆடைகளை நிறைய இடத்துல இருந்து கலெக்ஷன் எடுத்துட்டு வச்சு விற்க ஆரம்பிச்சதுதான் என்னோட தொழில். அப்படித்தான் நம்ம ஆடையகத்தை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். அப்படிதான் நடத்திட்டு இருக்கோம். ஆடையகம் இப்பயும் அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. இதுல ஏதாவது நாம தயாரிக்கணும், இல்ல புதுமையா நாம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எனக்கு அந்த தாட் இருந்துட்டே இருந்தது. அந்த தாட்டாலதான் இப்போ இதை கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியா அடுத்து நாங்க கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி அப்படின்னா, ஆடைகளை நாங்களே தயாரிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுல ஒரு குறிப்பிட்ட ஆடைகளை மட்டும் தயாரிக்க இப்ப நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது குறிப்பிட்ட ஆடைகள்னா என்ன அப்படின்னா, யூனிஃபார்ம்ஸ், அதாவது கார்பரேட் யூனிஃபார்ம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா. சில கார்பரேட்ஸ்க்கு யூனிஃபார்ம்ஸ் தேவைப்படும். ஓவர் கோட்டா இருக்கலாம், டிஷர்ட்டா இருக்கலாம், அப்புறம் செஃப் கோட்ஸா இருக்கலாம், அப்புறம் டாக்டர் யூனிஃபார்ம்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இப்ப நிறைய பேர் டாக்டர்ஸ் ஒரு பேண்ட்டும் ஒரு ஷர்ட் டைப் யூனிஃபார்ம், கோவிட்டுக்கு அப்புறம் அந்த யூனிஃபார்ம்ஸ் மஸ்ட் ஆயிருக்கு. அந்த மாதிரி யூனிஃபார்ம்ஸ் எல்லாமே இப்ப நாங்க தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கோம்.
ஓகே. சூப்பர் மேம். ஸோ வந்து சின்ன அளவுல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நல்லாவே ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஸ்டார்ட்டிங்ல சொன்னீங்க, நம்ம வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வீட்ல நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்த அந்த கொஞ்சம் ஒரு பணத்த வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு. ஸோ எவ்வளோ முதலீட்ல ஃபர்ஸ்ட்டு இந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க மேம்? என்னோட முதலீடு வந்து 12,500 ரூபாய் மேம். அந்த முதலீடுல இருந்து தான் நான் அத ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல டர்ன் ஓவர் உள்ள கம்பெனியா எங்க கம்பெனி இன்னைக்கு மாறி இருக்கு மேம். சூப்பர் மேம். இப்போ ஒரு சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி தொடங்கிட்டீங்க. பட் எந்த தொழில நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னாலும், ஸ்டார்ட்டிங்லேயே அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல வரவேற்பு கிடைக்குமா அப்படின்றது கொஸ்டின் மார்க்கா இருக்கும். ஸோ உங்களுடைய பிசினஸ் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணப்போ, அதுக்கான வரவேற்பு எப்படி இருந்துச்சு? இப்போ எப்படி இருக்கு? அப்ப வந்து எல்லா தொழில்களை மாரிதான் மேம். எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க மாரி தான் எனக்குமே இருந்தது. என்ன மாரி ஸ்ட்ரகிள்ஸ் அப்டின்னா, ஒரு ட்ரெஸ் டிசைன் எடுத்துட்டு வரும்போது, இதுல கலர் இல்லையான்னு கேட்பாங்க. இதுல வேற சைஸ் இல்லையான்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் சாரீஸ் மட்டும் வச்சு ஆரம்பிச்சேன். அப்ப கலர்ஸ் இல்லையான்னு கேட்பாங்க. அப்புறம் வந்து குர்தீஸ் வச்சு ஆரம்பிச்சேன். அப்பயும் சைஸ் இல்லையான்னு கேட்பாங்க. இப்படி ஒவ்வொரு கஸ்டமரோட தேவைகள வந்து கஸ்டமர்கள் கிட்ட இருந்தே அவங்க சொல்றத வச்சு புரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா நான் என்ன வந்துட்டு அதுக்கேத்த மாரி நான் மோல்டு பண்ணேன். அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நான் புரிய ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தான் அந்த தேவைகள வந்து நிவர்த்தி பண்ண ஆரம்பிச்சு, இன்னைக்கு சிவகாசியில வந்து வகுலா கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் நேம உருவாக்கியிருக்கேன் அப்படின்னா, அது வந்து ரொம்ப மெதுவா தான் அது நடந்தது. நீங்க சொல்ற மாரி ஆரம்ப காலகட்டத்துல நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. அது எல்லாமே அந்த தொழிலோட ஆர்வம், இத கடந்து வரணும்ங்கிற என்னோட உத்வேகமும் அது ஈஸியா வந்து கடக்க வச்சிருச்சு. கடந்து வர என்னால முடிஞ்சது அது ஈஸியா. சூப்பர் மேம். ஸோ இப்போ மார்க்கெட்டிங் அப்படின்னு வரும்போது, அதை எப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த மாதிரி மெத்தட்ல ஆன்லைன், ஆஃப்லைன் எல்லாத்துலயுமே பண்ணிட்டு இருக்கீங்களா மேம்? ஆமா. 2லயுமே பண்ணிட்டு தான் மேம் இருக்கோம். ஆன்லைன் மார்க்கெட்டிங் இன்னைக்கு Instagram அதெல்லாம் ரொம்ப மஸ்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு காலகட்டத்துல. பட் நாங்க ஆரம்பிக்கும்போது அதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் தான். அதாவது ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிச்சாங்க எங்ககிட்ட. அப்படித்தான் வந்து எல்லா வியாபாரமே ஸ்டார்ட் ஆகும். வேர்ட் ஆஃப் மவுத்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் நாங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா லோக்கல் சேனல்ஸ், அப்பெல்லாம் டிவிஸ்ல லோக்கல் சேனல்ஸ்ல ஆட்ஸ் குடுப்போம். அந்த மாதிரி குடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் உங்கள மாதிரி எஃப்எம்ஸ், இந்த மாதிரி எஃப்எம்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் மார்க்கெட்டிங்க்கு. ஏன்னா இன்னைக்கு நெறைய பேர் எஃப்எம்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலா பார்க்கணும் மார்க்கெட்டிங்க வந்து. வெறுமனே கண்ண மூடிட்டு Instagram மட்டும் தான் அப்படின்னும் நம்ப முடியாது. ஸ்ட்ராட்டஜிக்கலா பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும் தான் நம்மளால வந்து எங்கெங்கெல்லாம் மார்க்கெட்டிங்ல நம்மளோட பிசினஸ பிட்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத உணர்ந்துக்க முடியும். அத நம்ம இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம்னாலே புரியும். எஃப்எம் எத்தன பேர் கேட்கறாங்க, டிவிஸ் எத்தன பேர் பார்க்கறாங்க, அப்படியெல்லாம் பார்க்க கண்டிப்பா வந்து அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் மேம். எஃப்எம்ஸ்ல குடுக்கலாம், அப்புறம் டிவிஸ்ல குடுக்கலாம், லோக்கல் சேனல்ஸ்ல குடுக்கலாம், பிட் நோட்டீஸ் குடுக்கலாம். பிட் நோட்டீஸ் எல்லாம் நாங்க இப்பயும் குடுத்துட்டு தான் இருக்கோம். அப்புறம் வந்துட்டு இத தாண்டி Instagramலயும் நாங்க இப்ப மார்க்கெட்டிங் பண்ணிட்டு தான் மேம் இருக்கோம். இது எல்லாமே எங்களோட மார்க்கெட்டிங் மெத்தடா இருக்கு. சூப்பர் மேம். இப்போ ஆன்லைன், ஆஃப்லைன் அப்படின்னு காலத்துக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாவே நெறைய வகையில நீங்க மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த உங்களுடைய ஆடைகள வந்து மற்ற மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி எதுவும் செஞ்சுட்டு இருக்கீங்களா மேம்? மொத்தமா ஹோல்சேலா கடைகளுக்கு அந்த மாரி சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா குடுத்துட்டு தான் மேம் இருக்கோம். கடைகளுக்குன்னு மட்டும் இல்ல, இண்டஸ்ட்ரீஸ் நெறைய பேர் எங்ககிட்ட நேரடியாவே வந்து இப்ப அவங்களுக்கு தேவையான ஓவர் கோட்ஸ் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, நெறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து அந்த அந்த அவங்களுக்குரிய அந்த டாக்டர் டிரெஸஸ், நர்சஸ் டிரெஸ்க்கான என்குயரீஸ் எல்லாம் எங்களுக்கு நெறைய வந்துட்டே தான் இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாங்க ஸ்டிச் பண்ணி அந்தந்த எங்கெங்க இருந்து ரெக்யர்மென்ட் வருதோ, ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா எங்க வேணாலும் எங்களால சப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, சில டிரெஸஸ் வந்து ஃபாரினுக்கு நாங்க கொரியர் பண்ணணும்னாலும் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியும் நாங்க பண்ணியிருக்கோம். எங்களோட மெத்தடாலஜி அது மட்டும் இல்ல, நீங்க எங்க இருந்தாலும் சரி, எங்களால வந்து நீங்க இந்தியாக்குள்ள மட்டும் இல்ல, உலகத்துல எங்க இருந்தாலும் டி-ஷர்ட்ஸ் எல்லாம் நீங்க உலகத்துல எங்க இருந்தாலும் எங்களால வந்து உங்களுக்கு சப்ளை குடுக்க முடியும். குவான்டிட்டி இதெல்லாம் நாங்க வந்து பேசிப்போம். பேசி அதுக்கு தகுந்த மாரி நாங்க சப்ளை குடுப்போம். அந்த பிராண்டிங் டி-ஷர்ட்ஸ் இதெல்லாமே நாங்க சப்ளை குடுக்க தான் மேம் செய்றோம். சூப்பர் மேம். ஸோ ஒரு நார்மலா ஒரு சாதாரண ஒரு விமனா இருந்து, அது ஒரு சின்ன அளவுல பிசினஸா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி, இப்போ வந்து உலகம் ஃபுல்லாவே எங்களால சப்ளை பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ இன்னும் நான் அடுத்த ஒரு அப்டேட்டா எங்களுடைய பிசினஸ்ல இது கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் இருக்கு. அப்படி ஏதாவது ஐடியா புதுசா வச்சிருக்கீங்களா மேம்? மேம் நாங்க இந்த அ அ யூனிஃபார்ம்ஸ் எப்படி நாங்க பண்றோமோ, அதே மாதிரி பெட் ஸ்ப்ரெட்ஸ் அதுவும் வந்து ஹை குவாலிட்டி பெட் ஸ்ப்ரெட்ஸ் குறிப்பா ஒயிட்ல நாங்க பண்ண ஆரம்பிக்கிறோம் மேம் இப்போ. அந்த மாரி ஹை குவாலிட்டி பெட் ஸ்ப்ரெட்ஸ், டர்க்கி டவல்ஸ் இதெல்லாம் நம்ம அடுத்து கொண்டு வரணும்ன்ற முயற்சியில இருக்கோம் மேம்.
அதெல்லாமே எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நல்ல குவாலிட்டியான பெட் ஸ்ப்ரெட்ஸ். இதுவுமே லார்ஜ் ஸ்கேல்லயும் நம்மளால சப்ளை பண்ண முடியும். 1, 2 தான் எங்களால சப்ளை பண்ண முடியும். 50 தான் சப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லாம 500, 1000 அப்படி கேட்டாலும் எங்களால பல்க் குவான்டிட்டிலயும் சப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நாங்க வந்து இப்ப வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் மேம். அதுலயுமே அவங்க வந்து ஏதாவது பிராண்ட்ஸ் கேட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஹோட்டல்ஸ் கேக்குறாங்க அப்படின்னா, அந்த ஹோட்டலோட எம்ப்ளம நாங்க பிரிண்ட் பண்ணி அதுல தரணும்னாலும் நாங்க பிரிண்ட் பண்ணி தருவோம். இது எங்களோட ஒர்க்கா இருக்கு மேம். அடுத்த ஸ்டெப் ஒர்க்கா இருக்கு மேம். ஓகே, சூப்பர் மேம். ஸோ இப்போ வந்து உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயங்களுக்காகவோ அல்லது இந்த நம்ம நேயர்கள் ப்ரோக்ராம் கேட்டுட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் எப்படி மேம் காண்டாக்ட் பண்ணுறது? மேம் எங்க இன்ஸ்டாகிராம் வந்து wakula_collection_சிவகாசி அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட நம்பர் வந்து 8870001797. இது நம்மளோட ஃபோன் நம்பர், அஃபிஷியல் ஃபோன் நம்பர். இந்த நம்பர்லயும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் மேம். இது ரெண்டுமே எங்களோட வே ஆஃப் கான்டாக்டுக்கான எங்க மெத்தடு. எந்த நீங்க வந்து இதுல எப்படி காண்டாக்ட் பண்ணீங்கனாலும் இதுல பண்ணலாம். இன்னொரு மெயில் ஐடி வேணும் அப்படின்னா corporatethreads443@gmail.com மேம். இது எங்களோட மெயில் ஐடி. இந்த மெத்தட்ல எந்த மெத்தட்ல வேணாலும் நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா பண்ணலாம் மேம். ஓகே மேம். இப்போ எந்த பிஸ்னஸ் யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் சரி, அது உமன் அப்படின்றதுலாம் கிடையாது. எந்த பிஸ்னஸ் யார் ஸ்டார்ட் பண்ணாலும் அதில் நிச்சயமாக ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது நிறைய இருக்கும். அதுவும் புதுசாக இதுக்கு முன்னாடி பிஸ்னஸில் எந்த அனுபவமும் இல்லாமல் புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா அதை எப்படி நம்ம ரன் பண்ணுறது அப்படின்றதுலேயே நமக்கு கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கும். அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் பார்த்த ரொம்ப பெரிய சவால் அப்படின்னு எது சொல்லுவீங்க? எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? இது வந்து ரொம்ப ஆரம்ப கட்டத்துல நடந்த சவால் மேம் எனக்கு. நான் வந்து நார்த் இந்தியா போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு அவங்க வந்து குட்ஸை யூஸ்வலா லாரியில போட்டு விடுவாங்க. அது வந்து நமக்கு ஹெவி குவான்டிட்டின்றப்ப நம்மளால கையில சுமந்துட்டு வர முடியாது, அவ்வளவு ஹை குவான்டிட்டி. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க கையில கொண்டு வர மாட்டீங்களா அப்படி சொல்லிட்டு. ப்ராப்பரா போய் பண்றவங்களால அப்படி பண்ண முடியாது. அப்படி எனக்கு வந்து அது லாரியில குட்ஸ் வந்திருக்கும் போது நான் எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்கும்போது நான் செலக்ட் பண்ணது வேற, வந்து சேர்ந்தது வேற. அது என்னால இங்க விற்பனையே பண்ண முடியாது. அப்படியான சரக்குகள். இது வந்து நான் வந்து தொழில் ஆரம்பிச்சு ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள நடந்த ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 60,000 ரூபாய்க்கான என்னோட கூட்ஸ் எல்லாமே வந்துட்டு வேஸ்டா போச்சு. அந்த அளவுக்கான அப்ப வந்து எனக்கு 60,000 ரூபாய்ங்கிறது ரொம்ப பெரிய தொகை. எனக்கு வந்து அது தாங்க முடியாத ஒரு இழப்பு கொடுத்தது. ரொம்ப சிரமமாவும் இருந்தது. இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நாங்க ஆரம்ப காலகட்டத்துல நான் அதை பார்த்திருக்கேன். அது மட்டும் இல்ல, சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ். அது வந்து பிசினஸ் வந்து மேம் ஒரு ஸ்பிரிண்ட் மாதிரி கிடையாது. ஒரு 200 மீட்டர் ஓடுனா நமக்கு வெற்றி கிடைச்சிரும், 500 மீட்டர் ஓடுனா நமக்கு வெற்றி கிடைச்சிரும். அப்படி இருக்கிற ஒரு ஸ்பிரிண்ட் கிடையாது இது. இது மாரத்தான். நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம், ஸ்ட்ரகிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நான் சொன்னது ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் மட்டும்தான். நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம், ஸ்ட்ரகிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தடைகளை தாண்டி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுவும் ஒரு சீரான வேகத்துல ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஓடுனா மட்டும்தான் நம்மளால தொழில்ல ஜெயிக்க முடியும். நிறைய வந்து பெண்கள் தொழிலுக்கு வர பயப்படுறதுக்கு இது ஒரு காரணமா நான் நிறைய தடவை நினைச்சிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து குடும்பம் இதெல்லாம் பாத்துக்க வேண்டிய பெரிய பொறுப்புகள் இருக்கு. அடுத்த தலைமுறையை உருவாக்குற பொறுப்புகள் இருக்கு. இந்த பொறுப்பை தாண்டி பெண்கள் வரும்போது அவங்களால வந்து அப்படி தொடர்ச்சியான டைமிங் வந்து தொழில்கள்ல கொடுக்க முடியறது இல்ல. அதனாலேயே நிறைய பெண்கள் பயந்துக்கிறாங்க அப்படிங்கறது என்னோட கருத்து. பட் இடையில இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். பட் ஆனா நம்ம நினைச்சோம்னா நம்மளால அதெல்லாம் உடைச்சு எரிஞ்சுட்டு கண்டிப்பா வந்துட முடியும். சூப்பர் மேம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாருடைய பிஸ்னஸ்லையுமே இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் இது ஒரு மேரத்தான் அப்படின்னு நினச்சிட்டு ஓடிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இதை தாண்டி என்னதான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் சவால்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னாலும் நம்ம வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண மூமெண்ட்ஸும் இருக்கும்ல. நம்ம ஒரு ஆண்டர்ப்ரனராக இருந்து இன்னைக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு ஒரு திருப்திகரமாக ரொம்ப ப்ரௌடாக நீங்கள் ஃபீல் பண்ண மூமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் நிறைய நான் ப்ரௌடா ஃபீல் பண்ணியிருக்கேன் மேம். எப்படின்னா, ஒரு காலேஜ்ல ஒரு பெரிய பேர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய காலேஜ், இங்க ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் எங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல. அந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து எனக்கு ஒரு கால் வந்தது, ஃபோன் வந்தது. என்ன அப்படின்னா, ஆண்டர்பிரினர் ஷெல்லுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஷெல் எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லயும் உருவாக்கி இருக்கு. அந்த காலேஜ் வந்து அதுக்கு மென்டாரா இருக்கு. நிறைய காலேஜஸ்ல இருக்க அந்த ஆண்டர்பிரினர் ஷெல்லுக்கு வந்து இவங்க மென்டாரா இருக்காங்க. இவங்க வந்து மத்த காலேஜஸ்ல இருந்து வந்த ஃபேக்கல்டிஸ்க்கு எனக்கு கிளாஸ் எடுக்க சொன்னாங்க.
அது வந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடான ஒரு மொமெண்ட்டா இருந்தது. யோசிச்சு பாருங்க, ஸ்டூடண்ட்க்கு கிளாஸ் எடுக்கிறதுனாலே நமக்கு பெரிய விஷயம். நம்மளால வந்துட்டு அது பெருமையா பரவால்ல நம்ம அவங்க கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு சாதிச்சிருக்கோம்னு நெனைப்போம். பட் அதையும் தாண்டி அங்க இருக்கிற அந்த ஃபேக்கல்டி மெம்பர்ஸ்க்கு ஒரு கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு மொமெண்ட். நான் அத போய் கிளாஸ் எடுத்தேன். எல்லாருமே அத ரொம்ப வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையான மொமெண்ட் மேம். அது மட்டும் இல்ல, உங்க எஃப்எம்ல இருந்து என்ன கால் பண்ணி கூப்பிட்டது. இதுவும் எனக்கு ரொம்ப ப்ரௌடான மொமெண்ட் மேம். தேங்க் யூ அதிரை எஃப்எம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்பவே நிறைய ப்ரௌடான மொமெண்ட்ஸ் இன்னுமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், யார் என்னை டவுன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும், நான் வந்து அடுத்தடுத்த கட்டம் நோக்கி நான் மூவ் ஆகி போகிறதுக்கு இதுதான் காரணமாக இருக்குது அப்படின்னு எதை சொல்லுவீங்க மேம்? அது வந்து நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நம்மள அண்டி இருக்கிறவங்க இருக்காங்கல்ல மேம். நம்ம யாருக்காக உழைக்கிறோம்னு ஒரு இல்ல. நம்ம யாருக்கோ ஒருத்தருக்காக உழைப்போம். நமக்காக மட்டுமே நம்ம உழைச்சுக்க மாட்டோம். நம்ம வந்து நமக்காக எல்லா செயல்களையும் செஞ்சுக்க மாட்டோம். நம்ம யாருக்காகவோ ஒருத்தருக்காக தான் நம்ம வந்து உழைச்சிட்டே இருக்கோம். அதுதான் நம்மளோட டிரைவிங் ஃபோர்ஸா இருக்கும் இல்லையா? அப்பேற்பட்ட டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து எனக்கு வந்து என்னோட குழந்தைகள் மேம். எனக்கு 2 குழந்தைகள். ஒரு பெண், ஒரு ஆண். 2 குழந்தைகளுமே, பையன் வந்து 8th படிக்கிறாரு. பொண்ணு வந்து 6th படிக்கிறாங்க. இந்த 2 குழந்தைகளையும் வளர்க்க நான் வந்து ஒரு வொர்க்கிங் வுமனா இருக்கிறதுனால இந்த 2 குழந்தைகளும் செல்ஃப் டிபெண்டன்ட்டா வளர்றாங்க. அப்படி செல்ஃப் டிபெண்டன்ட்டா வளரும்போது இவங்களுக்காகவாவது நான் வேலை பார்த்துட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற தாட் வந்து எனக்கு ரொம்ப வந்துட்டே இருக்கும். அதனால என்ன தடை வந்தாலும் இவங்களுக்காக நம்ம வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும். சூப்பர் மேம். ஸோ நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணுறீங்க. இப்போது வந்து எந்த ஒரு விமன் அப்படின்னு பார்க்கும்போது பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது வேணுமே அப்படின்ற ஒரு டவுட் கண்டிப்பாக வரும். ஸோ எல்லாருக்குமே அந்த ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னும் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? ஒவ்வொரு பெண்களுக்கும் எந்த அளவுக்கு அவசியமானது? கண்டிப்பா எல்லா பெண்ணுக்கும் ஃபேமிலி சப்போர்ட் அவசியமானதுதான் மேம். ஒருத்தருக்கு கிடைச்சது கிடைக்கலங்கிறத தாண்டி அது அவசியம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. யாரா இருந்தாலும் முதல்ல வீட்டுல இருக்க பெண்கள் வந்து சாதிப்பாங்கன்றத நம்பணும். நம்புனா அந்த பெண்கள் வந்து நீங்க நினைச்சதை விட பல மடங்கு சாதிச்சிருவாங்க. அதுதான் உண்மை. எனக்கு அந்த வகையில சப்போர்ட்டிவா இருந்தது என்னோட அம்மா. என்னோட தாயார் அளவு சப்போர்ட் வந்து இந்த உலகத்துல வேற யாரால எனக்கு கொடுக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தாயார் அளவு சப்போர்ட் வேற யாராலையும் கொடுக்க முடியாது. அதுதான் முதன்மை. சோ எங்க அம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அவங்க வந்து கொடுத்த சப்போர்ட், அவங்க வந்து கொடுத்த ஊக்கம் தான் என்னை இந்த அளவுக்கு உந்தி தள்ளி கொண்டு வந்ததுன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து எனக்கு சப்போர்ட்டிவா இருந்ததுன்னு சொல்றதை விட நான் இந்த அளவுக்கு வளர்றதுக்கு காரணம் அப்படின்னா என்னோட கணவரை சொல்லலாம். இவங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்ததுனாலதான் என்னால வந்து இந்த அளவுக்கு வளர முடிஞ்சது. என்னோட வளர்ச்சிக்கு முக்கியமான பங்குல முதல் சப்போர்ட்டிவான காரணம் எங்க அம்மா. இன்னொன்னு, நான் இவ்வளவு வளர்றதுக்கான காரணம் வந்து என்னோட கணவர். கண்டிப்பா இவங்க சப்போர்ட் இருந்தது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஃபேமிலி சப்போர்ட் மிக 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 அவசியம் அப்படிங்கறத நான் நம்புறேன். ஆனா அந்த சப்போர்ட் இல்லாட்டியும் பெண்களே கவலைப்படாதீங்க. கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். ஓகே, சூப்பர் மேம். ஸோ இதுவரையும் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம மதுரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுக்கு இந்த தருணத்தில் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பெண்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நான் பெண்களுக்குன்னு இல்லைங்க. நான் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். என்ன அப்படின்னா, நாம வந்து நம்ம ஒரு விஷயத்த பிளான் பண்ணி பண்றோம் அப்படின்னா, அந்த பிளான் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா, எல்லாரும் நம்மள பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திறமைசாலிகள்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ரகம். நம்ம திறமைசாலிகள் அப்படின்னு சொல்லி நம்ம லேபிள் பண்ணப்படுவோம். ஆனா நம்ம பிளான் பண்ணது நடக்கலைன்னா, நான் என்ன சொல்வேன்னா, அவங்க பாக்கியசாலிகள்னு சொல்வேன். ஏன் அப்படின்னா, நம்ம பிளான் பண்ணது நடக்காம இருந்தா, நாம வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க முடியாது. நம்ம கம்ஃபர்ட்டா நம்ம போட்ட பிளான் நடக்கல அப்படின்னா, நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்ம வெளிய வந்து ஆக வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து என்னைக்கு நம்ம வெளிய வர்றோமோ, நம்மளோட சாதனைகள் வந்து பல மடங்கு ஆகுங்க. நாம பிளான் பண்ணது நடந்திருந்தா நம்ம சாதனை வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும். ஆனா என்னைக்கு நம்ம பிளான் பண்ணது நடக்கலையோ, அன்னைக்கு தான் நம்ம பாக்கியசாலிகள். நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளிய வந்து நம்மளோட சாதனைகளை பல மடங்கா உயர்த்திக்கிறதுக்கு நமக்கு கடவுள் அது கொடுக்கிற வாய்ப்புன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வாய்ப்புகள் எனக்கு பிளான் பண்ணதெல்லாம் நடக்காம போக போக தான் நான் பாக்கியசாலின்னு உணர்றதுக்கு ஒரு தருணம் வந்தது. அந்த தருணத்துக்கு அப்புறம் தான் நான் என்னோட வெற்றிகளை பல மடங்கா பெருக்கிட்டே போனேன். சோ நம்ம சொன்னது நடக்கல அப்படிங்கறத வந்து அத ஒரு கவலையாவோ ஒரு நெகட்டிவாவோ எடுக்காம நம்ம பாக்கியசாலிகள்னு நினைங்க. கண்டிப்பா உங்களால சாதிக்க முடியும்.
சூப்பர் மேம். ஸோ இதுவரையும் நிறைய நல்ல விஷயங்கள் பெண்களுக்கு தேவையானது, உங்களுக்கு சுய தொழில் பற்றின நிறைய விஷயங்கள் நிறைய எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. ஸோ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேம்? அதிரை எஃப்எம் என்னை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்டதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதிரை எஃப்எம் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். இன்னைக்கு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அதிரை எஃப்எம் வந்து இன்னும் மேலும் மேலும் பெருகி பெரிய பெரிய உயரங்களை எட்டுவீங்க அப்படிங்கறதுல கொஞ்சம் கூட மாற்று கருத்தே இல்லைங்க. அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் நான் சொல்ல விரும்பினது அதுதான். நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வருவோம், நிறைய சாதிப்போம் அப்படிங்கறது தான் நான் சொல்ல விரும்புறேன். நேயர்களே, இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு பயன் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ண மேனகா மேம் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன் நான் உங்கள் ஆர்ஜே ஃபாஹிரா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த நினைச்சீங்கன்னா 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4, நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.